வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போய்ட்டு வரலான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகலாம் தான் பிளானே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், வாடா மெட்ரோவில் கூப்பிட்டு போகிறேன்டா அப்படின்னா. இதில் போனதில்லையே, சரி நம்பி போயிருந்தேன். அவனை நம்பி போனதை பார்த்திங்கன்னா எனக்கு பச்சா வச்சிட்டான். ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபாவான், 2 டிக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபாய் ஆயிடுச்சு எனக்கு. சரி வேறு வழியிலேயே வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பார்த்துக்கு போகணும்னு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துச்சு, மெட்ரோ ட்ரெயினு. நான் தாங்க முதல் தாங்க பார்த்தேன் மெட்ரோ ட்ரெயினை, இப்போ தான் பார்க்குறேன் நான். சரி உள்ளே போய் உட்காரலான்னு சொல்லி உள்ளே போய் உட்காருங்க. பார்த்தா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் வேறு கொடுக்குது தனியாகவே. டோர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மூடுமா இல்லைன்னா அதுவே சொல்லிக்குது. எந்த ஸ்டேஷன் வரும் பார்த்திங்கன்னா முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து எடுத்தாச்சு. போகிற வேகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போயிடுச்சு. போகிற இடத்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போனேன், நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ மறக்காமல் நீங்களும் போயிட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.